கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் ஆதாரமாக இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தமாக நாம் தெரிந்து கொண்டு என் நாமத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் இந்த வசனத்தை ஒரு கீவேர்டாக நாம் எடுத்துக்கொண்டு சில சத்தியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் அநேக பாத்திரங்கள் நாம் பார்த்தோம். எரிகோவிலிருந்து எடுக்கப்பட்ட சாபத்தீட்டான பாத்திரம், வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவை எடுத்து உடன்படிக்கை பெட்டியில வைத்த பொற்பாத்திரம், கனத்துக்குரிய பாத்திரம், நிரம்பி வழியும் பாத்திரம், விலையேற பெற்ற பாத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், கிருபா பாத்திரம் என்று வேதத்தில் காணப்படுகிற பாத்திரங்களை குறித்து நம்முடைய வாழ்வோடு நாம் கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய கரத்தில் வணைய ஒப்பு கொடுக்கப்பட்ட களிமண்ணை போல நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். குயவனுடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த குயவன் தன் மனதிற்கு ஏற்ற, மனதிற்கு விருப்பமான, தம்முடைய இருதயத்திலே சித்தத்தின்படி என்ன செய்வான்? வணைந்தெடுப்பான். வாழ்க்கையை வணைகின்ற பரம குயவனாம் நம்முடைய தெய்வத்தினிடத்தில் நாம் நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருக்கு பிரயோஜனமான எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரமாக, கனப்படுத்துகிற பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார், வைப்பார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் கொஞ்சம் வசனங்கள் நிறைய கொடுத்ததுனால ஒரு சிலரால் அதை கிரகிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னிடத்துல தொடர்பு கொண்டாங்க, ஒன்றுமே புரியல எனக்கு பாஸ்டர்னே சொல்லிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் யூடியூப்பில் அந்த செய்தி வரும்போது மறுபடியும் நீங்கள் போய் அதை பாருங்கள் என்று நாங்கள் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், அது மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் அதை நினைவூட்டி அதிலேயே பேலன்ஸ் ஆகிருக்கிற இன்னும் 2 தலைப்புகளை நாம் இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆண்டவர் அநேகரை தெரிந்து கொள்ளுகிறார். அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் தெரிந்து கொள்ளப்படுதல் ஒரு சிலருக்கு மாத்திரம் விசேஷமாக கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பூமியில அவர் வாழ்ந்தபோது அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான காரியம் மத்தேயு 22:14 அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலரை தேவன் தெரிந்து கொண்டார். பழைய ஏற்பாட்டிலே தேவன் சிலரை அழைத்தார். ஆனால் தெரிந்து கொள்ளப்படுதல் என்று சொல்லும் பொழுது அது புதிய ஏற்பாட்டு சபையாராகிய நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு அழைப்பாக இருக்கிறது, ஒரு தெரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால் அவனிடத்துல சில விசேஷமான குணாதிசயங்கள் காணப்படும். யாரை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார்? உங்களை என்ன தேவன் தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்படுகிறவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சில விசேஷமான தன்மைகளை நாம் பார்த்தோம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். புதிய ஏற்பாட்டில் பக்தி உள்ள சிலரை நாம் பார்க்கிறோம். சிமியோன் தேவ பக்தி உள்ளவன் என்று நாம் பார்த்தோம். அவனுக்குள்ளே இருந்த சில விசேஷமான குணாதிசயங்களை பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே இருந்தார். பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலுக்கு அவன் கீழ்ப்படுகிறவனா இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் நீதிமானா இருந்தான். கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனா இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், எப்பொழுதும் ஜெபிக்கிறவன். அனனியா தேவ பக்தி உள்ளவன், தான் இருக்கிற எல்லா இடத்திலும் ஜனங்களாலே நற்சாட்சி பெற்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தேவ பக்தி உள்ளவர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்.
உங்களுக்குள்ள ஒரு தேவ பக்தி இருக்குமானால், தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று அதிலே நாம் விளங்கிக் கொள்ளலாம். எத்தனை பேருக்கு தெய்வ தெய்வ தேவ பக்தி இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கும். தேவ பக்தி உள்ளவர்கள், நீதி உள்ளவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், தேவ ஆவியானவருடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், எப்போதும் ஜெபிக்கிறவர்கள், எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் பக்தி உள்ளவர்கள். அவர்களைத்தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்திலே, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படியானால் கவனிக்கணும், கவனிங்க ஐயா, கவனிங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா இதுக்கு முன்னாடி சொன்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும். எல்லாராலும் நற்சாட்சி பெற்று இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னா, இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு மிக முக்கியமான காரியத்துக்கு ஜெபம் பண்ண சொன்னாரு. ஒன்று, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்னொன்று, இதெல்லாம் கடந்த வாரம் பார்த்தோம், உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இன்னொரு காரியம், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் தப்பி தேவனுக்கு முன்பு மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் காணப்படுவதற்கு இரவும் பகலும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் இந்த செய்தியை கேட்டவர்கள் எத்தனை பேர் நீங்கள் உங்களுடைய ஜெப ஜீவியத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் மகா பயங்கரமான ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். அன்பு தணிந்து போகிற ஒரு காலத்துக்குள்ளே இருக்கிறோம். இதுதான் இனி சம்பவிக்க போகிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஏன் அன்பு தணிந்து போகுது? அந்த வசனத்தை சொல்லுங்களேன். ஏன், எதனால அன்பு தணிந்து போகிறது? அக்கிரமும் மிகுதியாகிறதுனால அநேகருடைய அன்பு தணிந்து போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த நாட்களில் பிரியமானவர்களே, தேவன் தந்த பரிசுத்த ஆவியானவர், வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. எப்படி ஊற்றப்பட்டிருக்கிறதா? தேவ அன்பாக ஊற்றப்பட்டிருக்கிறதா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் நாம் ஆவி அவிழ்த்து போடக்கூடாது. ஆகவே ஜெபிக்கிறவர்கள், இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 9ஆம் மணி நேரத்தில் ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி நேரம் என்கிறதான அந்த அனுபவம் நமக்கு தேவை. இரவும் பகலும் கூப்பிடுறவங்க அவங்க வாழ்க்கையில் ஜெப வேலை என்று ஒன்று உண்டு. ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி நேரத்தில் தேவாலயத்திற்கு போனாங்க. ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரத்தில் ஒருவன் வீட்டில் ஜெபித்து கொண்டிருந்தான், தரிசனங்களை பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய சீசன் அப்போஸ்தலன் அவன் வீட்டிற்கு வந்து அவனுக்கு சத்தியத்தை பிரசங்கித்தான், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். 9ஆம் மணி நேரத்தில் திராட்சை தோட்டத்தில் வேலைக்கு அமர்த்தப்பட்டான். திராட்சை தோட்டம் என்பது சபை. சரியான ஒரு ஜெப ஜீவியம் இருந்தால் இந்த திராட்சை தோட்டத்தில் நீங்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவீர்கள், அதாவது ஊழியத்திலே நீங்கள் இணைக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து 9ஆம் மணி நேரத்தில் அவர் ஜெபத்தை முடிக்கிறார். கடைசியா இந்த அந்தகாரத்தினுடைய அதிகாரம், இருளின் ஆதிக்கம் அத்தோடு முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. இதெல்லாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்களை நாம் திருப்புவோம், நம்முடைய கவனத்தை அங்கே கொண்டு வருவோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்து தரித்திரரை விசுவாசத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை. அல்லேலூயா. தேவன் நம்மை தெரிந்து கொண்ட பாத்திரங்களாக வைத்திருக்கிறார். யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று
நாம் கடந்த நாட்களில் இருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல இன்றைக்கும் யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த காலவேளை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க வரவில்லை, அல்லது ஏதோ ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டோம் அதனால நாம் இங்க வந்திருக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டோம் அதனால நாம் இங்க வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் நன்மை பெற்றுக்கொண்டதற்கும் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ததற்கும் விடுதலை கொடுத்ததற்கும் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டதற்கும் காரணம் என்ன? வெறும் ஆசீர்வாதத்தோடு நின்று விடுவதற்காக மாத்திரம் அல்ல, வெறும் சுகத்தை பெற்றுக்கொண்டு நின்று விடுவதற்காக அல்ல. தேவன் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால், அவர்கள் தம்முடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்றதை நன்றாய் இன்றைக்கு சபையார் அறிந்து கொள்ளணும். நீங்க உலகத்திலே ஐஸ்வர்யவான்களாய் ஜீவிப்பது, சகல சம்பூர்ணத்தோடு ஜீவிப்பது தேவன் தருகிற நன்மைகள் தான். ஆனால் இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பரலோக ராஜ்யம் என்பது வேறே, தேவனுடைய ராஜ்யம் என்பது வேறே. பரலோக ராஜ்யம் என்பது எதிர்காலத்தை காண்பிக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் என்பது நிகழ்காலத்தை காண்பிக்கிறது. இப்பொழுதே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதே என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே ஒரு ராஜ்யம் என்றால் ஒரு ராஜா இருப்பார். அந்த ராஜா தனக்கு உட்பட்ட எல்லைகளை அவர் அரசாளுவார். ஆகவே உங்களை தேவன் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு அவர் ராஜாவா இருப்பார், உங்கள் மீது அவருடைய ஆளுகை இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனங்களுடைய ஆழங்களுக்குள்ளே நாம் கடந்து போவோம். ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வசனத்துல பாருங்க. பிரியமான சகோதரரே, நீங்க கேளுங்கள், தேவன் இந்த உலகத்து தரித்திரர்களை விசுவாசத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகவும், அருமையானவர்களே, நீங்கள் விசுவாசத்திலே முதலாவது ஐஸ்வர்யவான்களாகும் போதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். புரியுதுங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? முதலாவது நீங்க தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும், தேவனுடைய ஆளுகை உங்களுக்குள்ளே வர வேண்டுமானால் நீங்கள் விசுவாசத்திலே பலப்பட வேண்டும், விசுவாசத்திலே ஒரு பூர்ணத்துக்குள்ளே கடந்து போக வேண்டும், விசுவாசத்திலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் நீங்கள் மாற வேண்டும். அப்படி மாறினால் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருப்பீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நாம தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்கிறதான டைட்டில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். யாரையெல்லாம் தேவன் தெரிந்து கொள்கிறார், எப்படி தெரிந்து கொள்கிறார் என்று கடந்த நாட்களில் பார்த்தோம். இன்றைக்கும் ஒரு கூட்டத்தை தேவன் தெரிந்து கொள்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி. தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? தேவன் ராஜாவா இருந்து உன்னை ஆளுகை செய்வது தான் தேவனுடைய ராஜ்யம். முன்பு நாம் எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம்? இருளின் ராஜ்யம். சரியா சொன்னாங்க. அந்தகாரத்தினுடைய ஆளுகைக்குள்ள இருந்தோம், அந்தகாரத்தின் அதிகாரத்துக்குள்ள இருந்தோம், இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருந்தோம். அப்படி இருந்த நம்மை தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே நீங்கள் தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அதற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் என்று சொன்னால், உங்களுக்கு இருக்க வேண்டிய தகுதி அல்லது உங்களுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயம், உங்கள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய ஒரு சிறப்பான அம்சம் என்னவென்றால், விசுவாசத்தில் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகணும்னா ரெண்டு அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். நீங்கள் விசுவாசித்தா உண்மையாகவே தேவன் உங்களை ஐஸ்வர்யவான்களாக ஐஸ்வர்யவதிகளாக மாற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் வசனத்தை சரியாக விளங்கி கொள்ளுங்க. நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படியே அவர் என்ன செய்தாரா? தரித்திரராய் அவர் வந்தாராம். இந்த உலகத்தில் இருக்கிற தரித்திரரை அவர் ஐஸ்வர்யவானாய் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சிலுவையில் தரித்திர குலமாக அவர் என்ன செய்தார்? நின்றார். சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு போதகர் இப்படியாக சொன்னார். 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவருடைய சபையில் இப்படி பேசுகிறார். ஒரு போதகர் கொடிய தரித்திரத்தில் மரித்து போனார். அவரை பின்பற்றி போகிறவர்களுக்கும் அந்த தரித்திரம் உங்களை பிடிச்சிக்கும்.
மேய்ப்பன் எப்படியோ ஆடுகளும் அவழியே, அங்கே போகாதீங்க, நீங்கள் எங்கள் சபைக்கு வந்துடுங்க அப்படின்னு நம்ம இப்போ இங்கே இருக்கிற ஒரு விசுவாசிக்கிட்ட ஒருத்தர் பேசினார். இங்கே இருக்காங்க அந்த சகோதரி. அல்லேலூயா. அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணாங்க தெரியுங்களா? அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் ரூபமாய் காணப்பட்டார். ஆகவே ஐஸ்வர்யம் என்பது இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு வெல்டிடுவான ஒரு பர்சனா இருக்கிறது அது மாத்திரம் அல்ல. தேவன் அதையும் நமக்கு தருவார். அதே நமக்கு ஏற்ற வேளையில் எது நமக்கு தேவை, எப்போ நமக்கு தேவை என்பதை அறிந்து தேவன் அதை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் எதில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கணுமா? விசுவாசத்தில். ஐஸ்வர்யவான்னாலே ஒரு பெரிய ஆள் தானே. ஐஸ்வர்யவான் சொன்ன ஒரு கனம், ஐஸ்வர்யவான்னா ஒரு மகிமை இல்லையா? ஐஸ்வர்யம் இருக்கிறவர்கள் கொஞ்சம் எப்படி சொல்லலாம், ஒரு சவுண்டு பார்ட்டி இல்லையா, பந்தா பார்ட்டி, ஒரு கெத்தான ஒரு ஆள். நம்ம இப்பெல்லாம் லோக்கல் லாங்குவேஜுக்கு பேசணும்னா ரொம்ப கெத்தான ஒரு ஆள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வியல் முறை, அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் காணப்படும். இங்கே பார்க்கிறோம், நாம எதுல ஐஸ்வர்யவான்களா இருக்கணுமா? விசுவாசத்துல நாம் ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா விசுவாசத்துல நீங்க ஒரு பெரிய ஆளா இருக்கணும். ஐஸ்வர்யவான்னா ஒரு பெரிய ஆள்ல, ஐஸ்வர்யவான்னா ஒரு கணத்துக்குரியவன்ல. அப்படியானால் பிரியமானவர்களே, உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்துக்கு நேராக இந்த வசனத்துக்கு உங்களுடைய சிந்தையை இணைக்காதீங்க. அது வேற, அதை தேவன் தருவார். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யம்னா ஒட்டகமானது ஊசியின் காதுல கூட என்ன செஞ்சிடும், நுழைஞ்சிடும். ஆனா ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அது கஷ்டம். அதனால அந்த ஐஸ்வர்யத்துக்கு இந்த சிந்தையை வச்சுக்கோங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை தரும் பொழுது நீங்க தாவீதை போல சொல்லணும், ஆண்டவரே இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் எனக்கு அல்ல, அது பூமியில உள்ள பரிசுத்தவான்களுக்குன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே இது உம்முடைய ஊழியத்துக்குன்னு சொல்லுங்க. ஆண்டவரே இது உம்முடைய திருப்பணிக்கு உமக்காக அப்படி சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் எதில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும்? நீங்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாறும் பொழுதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். விசுவாசத்திலே பலப்பட வேண்டும், விசுவாசத்திலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும். சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை என்ன செய்யுங்க, வர்த்திக்க பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விசுவாசத்துல பலனடைய செய்யுங்க, இந்த விசுவாசத்துல பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆக விசுவாசி என்று சொன்னால் சரியான ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு அநேகருக்குள்ள இந்த விசுவாசத்துல பலவீனர்களாக காணப்படுகிறார்கள். விசுவாசமே அநேகருக்கு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆபிரகாம் விசுவாசம்னு சொன்னாலே ஆபிரகாமுக்கு நேரா நம்ம கவனம் வரணும். ஆபிரகாம் தேவனை என்ன செய்தாரு? விசுவாசித்தார். அதை தேவன் அவருக்கு நீதியாக எண்ணினார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே நாம் அதை பார்க்கலாம் பிரியமானவர்களே. ஆகவே அவன் விசுவாசத்துல எப்படி அவன் முன்னேறினான், விசுவாசத்துல எப்படி பலப்பட்டான் தெரியுங்களா? தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல அவன் பலப்பட்டான். இந்த 2 வசனங்களை வாசிங்க. தேவனை மகிமைப்படுத்தி நீங்கள் விசுவாசத்தில் பலப்பட வேண்டுமானால், விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற வேண்டுமானால், விசுவாசம் உங்களுக்குள்ளே வளர வேண்டுமானால் தேவனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. தேவனை துதித்து 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 மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம் செலுத்துவதனால விசுவாசம் பெருகும். அதனால பிரியமானவர்களே, இந்த நாளிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கும். தேவன் உங்களையும் என்னையும் தம்முடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். என் நாமத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஒரு விசுவாசத்தினுடைய பூர்ணத்தை நோக்கி வளர்ந்து போகிற ஒரு அனுபவம் காணப்படும் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தெரிந்து கொண்டவர்களோட தேவன் உடன்படிக்கை செய்கிறார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. அதாவது இது வரைக்கும் நீங்க பிரசங்கத்தை கேட்டு ஒரு வசனத்தை சொல்லி அந்த வசனத்துக்கு ஈடான எல்லா தலைப்புகளையும் சொல்றதுனால உங்க மைண்ட் அதுக்கே செட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இப்படி ஆழத்துக்குள்ள கடந்து போங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார். அவன் விசுவாசத்துல அவன் ஐஸ்வர்யனாய் மாறும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவனாய் அவன் மாறுகிறான்.
அப்படி விசுவாசத்திலே வல்லவர்களாக வேண்டுமானால் தேவனை மகிமைப்படுத்தி ஆபிரகாமை போல விசுவாசத்திலே பலப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தி முன்னேறி போக வேண்டும். அப்படி விசுவாசத்திலே வளர்ந்து தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறவர்கள் விசுவாசத்திலே பூரணராகி விசுவாசத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாறி அப்படி போகும் பொழுது தேவன் அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். தெரிந்து கொண்டவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். 89ஆம் சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தேவன் உடன்படிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி போதும். அப்போ இன்னைக்கு என்ன தலைப்பு நம்ம பார்க்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்டவன். எப்படி தேவன் தெரிந்து கொண்டார் என்றெல்லாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நீங்களாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானா என்பது சொல்லப்படுற சத்தியங்கள் மூலமாக நீங்கள் உணர்ந்து அதில் நீங்கள் ஒருவேளை கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படி சொன்னா கொஞ்சம் இன்னும் முன்னேறி விசுவாசத்தில் பலப்பட்டு மேலே ஏறி வரணும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். தேவன் அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்திருப்பார். அநேகர் ஜெபம் பண்றாங்க, என்ன ஏன் தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே, என்ன ஏன் தெரிஞ்சு கொண்டீங்க, என்ன ஏன் தெரிஞ்சு கொண்டீங்க. எதுக்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சில நேரத்தில் சில உடன்படிக்கைகளை தம்முடைய ஜனங்களோடு அவர் செய்திருக்கிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நோவாவோடு தேவன் என்ன செய்தாரு? உடன்படிக்கை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன? தேவன் நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். 18வது வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் தேவன் என்ன செய்கிறார்? உடன்படிக்கை பண்ணுகிறார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் என்று சொன்னால் தேவன் உங்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்திருப்பார். அல்லேலூயா. என்ன உடன்படிக்கை? உங்களுக்கு தேவனுக்கு நடுவாக என்ன உடன்படிக்கை இருக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? இன்றைக்கு பார்க்கணும். பிரியமானவர்களே, 8ஆம் 9ஆம் வசனத்திலே தேவன் அவனோடு கூட உடன்படிக்கை செய்வதற்கு ஒரு பெரிய காரணம் இருந்தது. உங்களோட உடன்படிக்கை செய்யணும்னு சொன்னா உங்களுக்குள்ளே சில விசேஷித்த குணங்கள் காணப்படணும். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக தான் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகி விசுவாசத்தில் நீங்கள் வளரும் போது விசுவாசத்தில் பலப்படும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு ஒரு அடையாளம் காணப்படும். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவனோட தேவன் உடன்படிக்கை பண்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் என்று சொன்னால், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் என்று சொன்னால் தேவன் நம்மிடத்திலே உடன்படிக்கை செய்திருப்பார். நம்முடைய தெய்வமே உடன்படிக்கையின் தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் செய்த உடன்படிக்கை என்ன? நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். அதற்கு காரணம் என்ன? தான் வாழ்ந்த அந்த நாட்களுக்குள்ளே 8ஆம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா தன்னுடைய காலத்தில் இந்த பூமி முழுவதும் சீர்கெட்டு போயிருந்தது. பூமி முழுவதும் அக்கிரமத்தால் நிரம்பி இருந்தது. முழு உலகமும் கெட்டு போயிருந்தது. நீங்க நன்றா யோசிச்சு பாருங்க. அவன் இதை பண்ணானே, இவன் இதை பண்ணானே, நம்ம இன்னொருத்தனை குறை சொல்றோம். ஆனா நோவாவின் நாட்கள்ல all of the world கம்ப்ளீட்டா இந்த வசனத்தை வாசியுங்கள். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். தேவனோடே சஞ்சரித்தான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு தேவன் உடன்படிக்கை செய்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால் நோவாவை போல பிரியமானவர்களே, அவன் வாழ்ந்த காலத்திலே அந்த நோவாவை தவிர இந்த முழு உலகத்திலும் நீதிமான் ஒருவன் இல்லை. அல்லேலூயா. நீதிமான் ஒருவன் இல்லை. தேவனோடு சஞ்சரிக்கிறவன் ஒருவன் இல்லை. உத்தமன் ஒருவன் இல்லை. யாராவது உங்க கிட்ட கேட்டா உலகத்துல யார் தாங்க நீதியா இருக்கிறாங்க, யார் தான் நல்லவங்களா இருக்கிறாங்க, யார் தான் பரிசுத்தவானா இருக்கிறாங்கன்னு கேட்டா நேரா நோவாவுக்கு போயிடுங்க. அல்லேலூயா. என்டையர் ஜனங்களுக்குள்ள வேர்ல்டுக்குள்ள அவன் ஒருவன் மாத்திரம். பாட்டெல்லாம் நல்லா போறோம். நான் ஒருவன் மாத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்ல. ஆனா அன்னைக்கு ஒரு மனுஷன் அப்படியானால் பிரியமானவர்களே, முழு உலகமும் கெட்டு போனாலும் ஒரு மனிதன் தேவனுக்காக நிற்க முடியும். ஒரு மனிதன் கர்த்தருக்காக வாழ முடியும். ஒரு மனிதன். அல்லேலூயா. நீங்க ஒண்ணுன்னா சாதாரணமா நினைக்காதீங்க. ஒரே மனிதனாகிய ஆதாமின் நிமித்தமாக பாவம் இந்த உலகத்துக்குள்ள வந்தது. ஒரே மனிதன் ஆகானின் நிமித்தம்
இஸ்ரவேலுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. ஒரே மனிதன் யோனாவுக்குள்ள, அவனால வந்தது முழு கப்பலுக்கும் தத்தளிப்பு உண்டாயிற்று, சேதம் உண்டாயிற்று, பொருள் சேதம் உண்டாயிற்று. ஆனால் ஒரே ஒரு யோசேப்பின் நிமித்தம் எகிப்து தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரே ஒரு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் முழு உலகமோ கர்த்தர் தேடுகிற அந்த ஒரு ஆளா, தேவன் தெரிந்து கொள்ளுகிற அந்த ஒரு நபராக நாம் இருப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அதுக்கு விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது தேவன் உடன்படிக்கை பண்றார். ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை பண்றாரு. எதற்காக தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணார்? நீங்க அதை ஆதியாகமம் 12, 13 அதிகாரங்களே நாம பார்க்கலாம். தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்றார். ஏனென்றால் ஆபிரகாம் கீழ்ப்படுகிறவன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆபிரகாம் கீழ்ப்படுகிறவன். என்னத்துக்கு கீழ்ப்படிஞ்சா? எல்லாத்துக்குமே கீழ்ப்படிஞ்சா. கடந்த வாரம் திருமணி கிராமத்தில் கிராம ஊழியத்தின் போது ஒரு செய்தியை கொடுத்தோம். அங்கே வந்திருந்த எல்லாருக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருந்தது. எனக்குமே பிரயோஜனமாக இருந்தது. நான் ஒன்றும் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிச்சுட்டு போனேன். சும்மா ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி வந்துடலான்னு. அங்கே போனால் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டு அநேக வசனங்களை ஆன் த ஸ்பாட் எனக்கு தேவன் தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்னுடைய சிநேகிதன்னு சொல்றார். எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் இல்லை? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாரு? சிநேகிதன்னு சொல்றார். உங்களை பார்த்து சொல்லுவாரா? என்ன பார்த்து சொல்லுவாரா? எத்தனை பேருக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கும் இல்லை? மோசையோடு கூட சொல்ல ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல நான் என்ன செய்வேன்? மோசையோடு பேசுவேன். அந்த சிநேகிதன் என்கிற அந்த தன்மை என்ன தெரியுங்களா? யாரிடத்துலமே சொல்ல முடியாத விஷயங்களே, பேச முடியாத விஷயங்களை, ஒரு அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, மனைவி கிட்ட, பிள்ளைங்க கிட்ட யார்ட்டையுமே பேச முடியாத சில காரியங்கள், ரகசியங்கள், சில கேள்விகள், இது எல்லாம் யார்கிட்ட நம்ம பேசுவோம்? சிநேகிதனோட நம்ம பேசுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய சிநேகிதன். அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு, இனி நான் உங்களை என்னுடைய ஊழியக்காரன் நான் அழைப்பதில்லை. ஏனென்றால் வேலைக்காரன் செய்யறது எஜமானுக்கு தெரியாது. நான் ஒரு எஜமானா இருந்து நீங்கள் எனக்கு வேலைக்காரா இருந்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத காரியங்கள் எல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதனால இனிமே நீங்க வேலைக்காரர் இல்லை, இனி நான் உங்களை என்னுடைய சிநேகிதன் என்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆண்டவருக்கு சிநேகிதனா வாழ்ற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா? அதுதாங்க வெளியேற பெற்ற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சந்தோஷப்படுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை ஒரு சிநேகிதனா நீங்க வச்சிருக்கிறீங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோட ஆண்டவர் ஒரு சிநேகிதனை போல இருப்பாரு. மோசையோட உடன்படிக்கை பண்றாரு. அவன் ஆண்டவருக்கு சிநேகிதன். ஒரு அம்மா சொல்றாங்க, கர்த்தர் இது மாத்திரம் எனக்கு செய்யலன்னா அவரை பிடிச்சி நான் உழுக்கல அவர் என்ன ஆவறாரு மட்டும் பாருங்க அப்படின்றாங்க. அப்படின்னா தேவனுக்கும் அவங்களுக்குமான அந்த உறவு எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாமினிடத்தில் காணப்பட்ட குணாதிசயம் என்ன? அவன் கீழ்ப்படுகிறவன். தன் போகிற இடமெல்லாம் பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டான். அப்படி பலிபீடம் கட்டி தொழுது கொள்வது என்பது என்ன பிரியமானவர்களே? கீழ்ப்படிந்து தன்னையே ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, 22 அதிகாரம் 12வது வசனத்திலே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான், இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் 3 அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் பார்த்தால், தேவன் மோசையோடு உடன்படிக்கை பண்ணார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோட தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். மோசையோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை பண்றாரு? நான் உன்னோடு இருந்த இந்த ஜனங்களை அழைத்து வருவேன், நீங்கள் வனாந்தரத்திலே வந்து எனக்கு ஆராதனை செய்வீர்கள். இப்படி ஒரு உடன்படிக்கை. ஏன் மோசையோடு தேவன் உடன்படிக்கை பண்ணார்? மோசேக்குள்ள இருந்த குணாதிசயம் என்ன? அதை எபிரேயர் 11 அதிகாரம் 24, 25, 26 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்த போது, மோசே பெரியவனான போது அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்படுவதை விரும்பாமல் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவித்தான். அதையே அவன் தெரிந்து கொண்டான். ஆகவே இந்த மோசையோடு தேவன் உடன்படிக்கை பண்றாரு. உங்களோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணணுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுவார். அந்த தலைப்பை மனதிலே வச்சுங்க. இன்னைக்கு நாம பார்க்கிற தலைப்பு என்ன?
தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியை தான் நாம் பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். கர்த்தர் ஒரு மனிதனை எப்படி தெரிந்து கொள்றாரு? அவன் விசுவாசத்தினால ஐஸ்வர்யவனாகி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி தேவன் தெரிந்து கொள்கிறார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவனோட தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். கர்த்தர் நோவாவோட உடன்படிக்கை பண்ணா. தான் வாழ்ந்த நாட்களில் அவன் தான் நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரித்தவன். அவனோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணார். இங்கே பார்க்கிறோம், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணார். அவன் கீழ்ப்படிந்து பலிபீடம் கட்டி அவன் தேவனை ஆராதித்தான். அப்படியானால் நம்மையே கீழ்ப்படிந்தவர்களாகி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மிடத்துல உடன்படிக்கை பண்ணுகிறார். மூன்றாவது, மோசையோடு உடன்படிக்கை பண்றாரு. நீ தான் என்னுடைய ஜனங்களை நடத்தி வர வேண்டும். நீ தான் இந்த ஜனங்களை வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்யும்படி நீ பார்வோனுடைய கையிலிருந்து நீ அவனுடைய சிறையிருப்பிலிருந்து நீ விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும். அதனால மோசையோடு உடன்படிக்கை செய்வதற்கு காரணம் என்ன? சில காரியங்களை வெறுத்தான், சில காரியங்களை மோசே தெரிந்து கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் என்ன செய்யணுங்க? சொல்ல மாட்டீங்களா? வெறுக்கணும். சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளணும். மோசே வெறுத்த காரியம் என்ன? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்படுவதை வெறுத்தான். ஆனா இன்னைக்கு நம்மளை யாராவது ஒரு பெரிய ஆளா நம்மளை கூப்பிடுவாங்களான்றதான் நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஒரு பிக் ஷாட்டா இருக்கணும் அப்படிதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அவனை பாருங்க, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை வெறுத்தான். அவன் தெரிந்து கொண்டது என்ன? தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டான். எனவே தான் தேவன் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணான். அதனால தான் அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருந்தான். அல்லேலூயா. தேவன் பினாகாசோட உடன்படிக்கை செய்தார். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 12-13 அவன் பினாகாசோட கூட தேவன் உடன்படிக்கை செய்தார். அந்த பினாகாஸ் சமாதானத்தின் உடன்படிக்கை செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சபையை சுத்திகரித்தான், பழைய ஏற்பாட்டு சபையை சுத்திகரித்தான். நித்திய ஆசாரியத்துவ உடன்படிக்கை அவனோடு கூட பண்றேன் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அவன் பினாகாஸ் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினான். ஆமென். அந்த வைராக்கியம், அந்த ஜீல் யாருக்கு இருக்கிறதோ அவர்களோட தேவன் என்ன செய்வாருங்க? உடன்படிக்கை செய்வார். என்ன வைராக்கியம்? தேவனுக்கு ஏற்ற ஒரு வைராக்கியம் இருந்தா நிச்சயமா நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் சொல்லும் போது நீங்க ஃபெயில் ஆகினே வரீங்க ஒரு மார்க்லையும். அதனால தான் உங்க முகம் எல்லாம் மாறிடுச்சு. அப்படியே இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு என்ன செய்தி வேணும்? உங்களுக்கு நீ என்னவா இருந்தாலும் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார்னா ஒரே சந்தோஷமா இருக்கும். அடேங்க அப்பா இல்ல, நீ என்ன காரியங்களை செய்தாலும் தேவன் உன்னை தெரிந்து கொண்டார்னா சந்தோஷம். நீங்க சில காரியங்களை விடணும், சில காரியங்களை தெரிந்து கொள்ளணும். எதை மோசே விட்டாரு, எதை தெரிந்து கொண்டாரு? தேவன் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணாரு. மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே பினாகாசோட தேவன் உடன்படிக்கை பண்றாரு. நித்திய ஆசாரியத்துவ உடன்படிக்கை அவனோடு கூட பண்றாரு. அதற்கு காரணம் என்ன? பினாகாஸ் பிரியமானவர்களே, தேவனுக்கு ஏற்ற ஒரு வைராக்கியம். அவன் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி பாவ நிவர்த்தி செய்தான். அதனால தேவன் அவனோடு கூட உடன்படிக்கை செய்தார். நித்திய காலமாக ஆசாரியத்துவ உடன்படிக்கை அவனிடத்தில். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தோட தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த தலைப்பாக 106ஆம் சங்கீதம் 23வது வசனத்திலே அங்கே ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்கிறார். எதற்காக அவர் தெரிந்து கொள்கிறார் என்பதை பாருங்கள். 106ஆம் சங்கீதம் 23வது வசனம். அப்பொழுது அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயை தேவன் தெரிந்து கொண்டார் என்று இந்த வசனம் சொல்கிறது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே. இப்ப இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மோசேக்கு இவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இவருக்குள்ள இருந்த ஒரு காரியத்தை பாருங்க. ஆத்தும பாரம் உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்றார் என்பதை இந்த ஒரு வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜனங்கள் மகா பெரிய பாவத்தை செய்தார்கள். இந்த பாவத்தை உங்களால மன்னிக்க முடியாது. இந்த ஜனங்களை அழிப்பதுதான் சரி என்றெல்லாம் சொல்லி மன்னிக்க முடியாத பெரிய குற்றத்தை இவர்கள் செய்தார்கள். மகா பெரிய பாவத்தை செய்தார்கள். ஆனாலும் அந்த தேவ கோபம் அந்த ஜனங்களுக்குள்ள வராதபடி இந்த மோசே தடுத்து நிறுத்துறாரு. அது எப்படி அவர் தடுத்து நிறுத்துவதற்காக திறப்பில் நிற்கிறாரு. நான் திறப்பு நான் ஏற்கனவே சொன்னேன். நம்ம எல்லாரும் ஒரு கூடாரத்துக்குள்ளே இப்போ என்ன செஞ்சிருக்கிறோம்? பாதுகாப்பா இருக்கிறோம். எல்லாமே மூடி இருக்கு. வெளியே ஒரு பெரிய ஒரு ஃபயர் நடந்துட்டு இருக்கு. ஃபயரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபயர் எரிஞ்சிட்டே இருக்கு. அது உள்ள வராதபடி ஒரு
ஒரு கூடாரத்துக்குள்ளே மூடி இருக்கும், எல்லாமே வடிகளும் மூடி இருக்கு. திடீர்னு ஒரு இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபயர் என்ன செய்யும்? உள்ளே இருக்கிற எல்லாரையும் அழிச்சிடும். அதுபோல் தேவ கோபம் உள்ள வருதுன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திறப்பு உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்குள்ள, ஊழியத்துக்குள்ள, மற்ற எல்லா காரியங்களுக்குள்ள ஒரு திறப்பு வந்து தேவனுடைய கோபம் வெளிப்படுது. அப்படி சொன்னா அந்த திறப்பை அடைக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க திறப்பின் வாசல் உபவாச ஜெபம்லாம் சொல்றாங்க, அது என்னன்னு தெரியல, எங்க போய் திறப்புல நிக்கிறாங்கன்னு தெரியல. உண்மையான திறப்பு இதுதான். தேவ கோபம் உள்ள வருது. இப்போ அந்த தேவ கோபத்தை தடுத்து நிக்கணும். அந்த ஓட்டைக்கு நேரா போய் ஒருத்தர் நிக்கணும், க்ளோஸ் பண்ணணும், அந்த இடத்த உள்ள வராதபடி தான் நிக்கணும். அப்படின்னா நான் 2-3 பேர் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆண்டவரே இந்த சவுலை வானான்னு புறக்கணிச்சார். சாமுவேல் வந்து என்ன செய்யறாரு? ரொம்ப துக்கிட்டு இருக்கிறாரு. அது ஒரு திறப்புல நிக்கிற ஒரு குணம். கர்த்தரே வானான்ட்டாரு. ஐயோ, அபிஷேகம் பண்ணவன் அவனை கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படி சொல்லி அங்க சாமுவேல் துக்கம் கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் புறக்கணித்து தள்ளின இந்த சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பி பெத்லகேமின் ஆகிய ஈசாயினுடைய வீட்டுக்கு போய் அங்கே நான் சொல்லுகிற ஒருத்தனுங்க நீ அபிஷேகம் பண்ணுங்க. அப்போ அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஒரு ஆத்தும பாரம் உள்ள அல்லது அழிவிலிருந்து ஒரு மனிதனை தப்பு வைக்க ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு ஐயோ கர்த்தர் அவனை வானான்னு சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு ஏக்கம். அதுதான் திறப்புல நிக்கிற ஒரு குணம். இங்க 2வது ஒருத்தர் திறப்புல நிக்கிறாரு. ரொம்ப அழகா சொல்றாரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அந்த ஜனங்களை, அந்த வசனம் அவ்வளவுதான் சொல்லுது, நான் அவர்களை அழிக்கிற சித்தம் கொண்டேன், நான் அவர்களை இப்போ நிராகரகம் பண்ண போறேன். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பது யாருன்னு சொல்ல உடனே லேவியின் கோத்திரத்தார் வந்தாங்க. சொல்லிட்டாரு, மோசே உள்ள போ, யாரெல்லாம் கண்ணில் படுறா யாரையும் பார்க்காத, வெட்டி சாத்திட்டு போயிட்டே இருன்னு சொல்லிட்டாரு. தேவ கோபம் வந்துருச்சு. இங்க சங்காரம் நடந்துட்டே இருக்குது. மோசே நேரா மேல போய் அந்த தேவ கோபத்துக்கு முன்பதாக நிக்கிறாரு, அந்த திறப்புல நிக்கிறாரு. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் பெரிய பாவத்தை செய்தார்கள், நீர் இவர்களை மன்னித்தா மன்னிச்சிடுங்க, இல்லனா ஒண்ணு பண்ணுங்க, நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலே என்னுடைய பெயரை என்ன செஞ்சிருங்க, நீங்க கிறுக்கி போடுங்க. இதுதான் திறப்புல நிற்கிற ஒரு அனுபவம் பிரியமானவர்களே. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே. அப்படியானால் யாரை தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக வைத்திருக்கிறார்? யாருக்கு ஆத்தும பாரம் இருக்கிறதோ அவனை தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக அவனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை விட ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் திறப்பில் நின்ன ஒரு ஆள் சொல்லட்டுமா உங்களுக்கு? அவ்வளவுதான், அவர் அடிச்சு கிழிச்சு நார்நாரா தொங்கிட்டு இருக்கிறார் சிலுவையில. அங்க திறப்புல நிற்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்களே. இப்படி ஒரு ஆத்தும பாரம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறார்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்க. கிருபையினாலே உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தெரிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தருகிறார். கிருபையினாலே தேவன் என்ன செய்கிறார்? நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ கிருபையினாலே தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோம். கிருபையினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நேரம் கடந்து போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபையை நாளுக்கு நாள் கேளுங்க, பெருகுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளோ பாரமாக பேசும்போது ரகசியமாக நீங்கள் ஏதாவது சிலுமசம் பண்ணிட்டு இருக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நாம் என்ன செய்யணும்? காணப்படணும். நான் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். அங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறாங்க. தெரிந்து கொண்ட பாத்திரத்துக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இங்க சொல்லப்படுற வார்த்தை என்ன? நித்தியத்துல அவரோடு கூட இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அந்த வார்த்தையிலிருந்து இவ்வளவு தூரம் வந்து நாம பேசிட்டு இருக்கிறோம். ஒரு சிலர் கேட்டாங்க, பாஸ்டர் இந்த வாக்குத்தத்த வசனமா, இது வாக்குத்தத்த வசனமா, இதுல எப்படி நீங்க பிரசங்கம் பண்ண போறீங்க கேட்டாங்க.
ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் இந்த வசனத்தின் மூலமாக என்ன வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னு கேட்கறதுக்கு நாங்கள் ரொம்ப வாஞ்சியா இருக்கிறோம். அந்த ஒரு வசனத்துல இவ்வளவு காரியங்களை நாம ஆழத்துக்குள்ளே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், விசுவாசத்தாலே ஐஸ்வர்யவான்களாகும் போது தேவன் அவனை தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக வைத்திருக்கிறார். தெரிந்து கொண்டவனோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன், தெரிந்து கொள்ளுதல் எதற்காக? நித்தியத்திலே அவரோடு கூட இருக்கும்படி தேவன் நம்ம என்ன செய்யறாரு? தெரிந்து கொள்றார். அப்படிப்பட்டவர்களுக்கு 3 விதமான குணாதிசயம் இருக்கிறது. அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். அல்லேலூயா. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அவரோடு கூட இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசு சொல்றாரு, எனக்கு ஏற்பட்ட உபத்திரவங்கள்ல என்னோடு கூட இருந்தவர்கள் நீங்கள் தான். ஒரு சமயம் சொல்றார், தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, எனக்கு ஏற்பட்ட உபத்திரவத்துல என்னோடு கூட இருந்தவர்கள் நீங்கள்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவர்கள் கடைசி நேரத்தில் விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க? ஓடிட்டாங்க. கடைசி வரைக்கும் யார் அவரோடு கூட இருந்தாங்க? யார் அவரோடு கூட இருக்க போறாங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள்ளே இருக்கிற 2 குணாதிசயத்தை பாருங்க. அவர்களுக்குள்ளே ஒரு விசேஷித்தமான ஒரு அழைப்பு இருக்க வேண்டும். அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மோசே தேவனுடைய வீட்டில் எங்க உண்மை உள்ளவராயிருந்தான். பவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அதனால அவருடைய வாழ்க்கையில் இருந்த குணாதிசயங்கள் என்ன? அவர் உண்மை உள்ளவராய் அவர் காணப்பட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அப்போஸ்தலர் 9:15 என்ன சொல்லுகிறது? என் நாமத்தை அறிவிக்கும்படி என்னால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அவன் யூதருக்கு, அவன் ராஜாக்களுக்கு, அவன் புறஜாதிகளுக்கு என்னுடைய நாமத்தை என்ன செய்யணும்? அறிவிக்கணும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் தேவனோடு கூட இருப்பார்கள். அவர்களுக்குள்ளே அழைப்பு இருக்கும், உண்மை இருக்கும். உண்மை இல்லாதவன் தேவனிடத்தில் இருக்க முடியாது. பிரியமானவர்களே, அப்படிதான் இந்த வசனத்தை பவுலுக்கு தேவன் கொடுத்தார். அந்த பவுலுக்குள்ளே உண்மை. மோசே தேவனுடைய வீட்டில் எங்க உண்மை உள்ளவராயிருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல், தாவீதும் கூட தேவனுடைய வீட்டில் எங்க உண்மை உள்ளவராயிருந்தார். அநேகர் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். உண்மை உள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அல்லேலூயா. உண்மை உள்ளவர்கள் அநேகத்தின் மேலே அதிகாரி ஆவார்கள். ஆகவே பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். இந்த பவுலை தேவன் தெரிந்து கொள்கிறார். சவுலா இருந்து அவனை பவுலாக மாற்றி அவருக்கு மேலே இந்த அழைப்பு வைக்கிறார். அவன் யூதருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்படின்னா யூதர் என்று சொன்னால் நம்முடைய சொந்த குடும்பத்துக்கு நாம் முதலாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ராஜாக்களுக்கு அப்படி சொல்லும் பொழுது, நான் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, உலகத்துல நான் போய் பழகுகிற அதிகாரிகளுக்கு, பெரிய பெரிய நபர்களுக்கு, அதிகாரத்தில் ஆளுகையில் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். புறஜாதியாருக்கு கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்க வேண்டுமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு அவன் தான் புறஜாதி. அவனுக்கு தேவனுடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல மிகுந்த உபத்திரவம், அதுலேயும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். 4வது வசனத்துல நீங்க பாருங்க, சிதறடிக்கப்படுகிறது போல ஒரு வாழ்வு, அப்பவும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்துக்கு இருக்கிற குணம் அதுதாங்க. 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி மிகுந்த உபத்திரவத்துல, இப்படி மிகுந்த சிதறி போகிற ஒரு அனுபவத்துல, எங்கும் சிதறடிக்கப்பட்டவங்க எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. உபத்திரவத்துல பவுல் அப்போஸ்தலனும் இப்ப இந்த சம்பவம் நடக்கும் போது அவர் இன்னும் ஸ்தேவானுடைய வஸ்திரங்களை காத்து கொண்டிருக்கிறாரு. ஆனா அதன் பிறகு பவுலினுடைய உபத்திரவங்களை நீங்க பாருங்க. அந்த வாக்குத்தத்தத்திலேயே 16வது வசனம், 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலேயே, என் நாமத்தின் நிமித்தமாய் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்குள்ள அனுபவத்தை பாருங்க. யூதருக்கு அப்படியா சொந்த குடும்பத்துக்கு, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக தான் சொந்த குடும்பத்துக்கு கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும். 2வது ராஜாக்கள் என்று சொன்னால் அதிகாரத்தில் இருக்கிற, உலகத்தில் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும். 3வது புறஜாதிகள், கர்த்தரை அறியாதவர்களுக்கு தேவனுடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும். மிகுந்த உபத்திரவங்கள் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், நீங்கள் சிதறடிக்கப்படுகிற ஒரு அனுபவம் வந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரயாசம் எல்லாம் இப்போ எதில் இருக்கிறது? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொன்னால் இந்த குணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வருகின்ற வாரம் ஆராதனைக்குரிய பாத்திரங்கள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக தேவ சமூகத்தில் நாம் காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். யாவர் எழும்பி நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனங்கள் அவர்கள் ஐஸ்வர்யத்திலே விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக அவர்கள் பூரணத்தை நோக்கி பெருகி போவார்கள். எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அனுபவத்தோடு நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு நான் உடன்படிக்கை செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்தார். அதற்கு முன்பதாக நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். மோசேயோடு உடன்படிக்கை செய்தார். யோசுவாவோடு உடன்படிக்கை செய்தார். பினெகாசோடு உடன்படிக்கை செய்தார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களானால் உங்களோடு கூட கர்த்தர் செய்த உடன்படிக்கை என்ன? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். எத்தனை பேர் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, நீர் பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி, எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே